Hi friends, welcome to Papu's Lifestyle. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா குழந்தைங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் போறோம். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அதில் மார்க் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது அங்க போனாதான் தெரியும். பேப்பர்ஸ் வந்து குழந்தைங்க கையில கொடுத்து மார்க் சும்மா வாயில தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம போய் பேப்பர்ஸ் பார்த்தாதான் நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்கிறது போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம வீடியோ வந்து அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னங்கிறது தெரியல. நான் உங்களுக்கு ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் அந்த போட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். ஆல்ரெடி வந்து பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு vlog-ஆவே நம்ம போட்டிருப்போம். நம்ம உள்ள போயிட்டு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க் ஷீட் எல்லாம் பார்த்தாச்சு, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் பண்ணிட்டோம். போன தடவைக்கு இந்த தடவை பெட்டரா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் பத்தாது. ஏன்னா இப்ப இருந்தே வந்து இம்ப்ரூவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாதான் நாளைக்கு 10th எல்லாம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 பேரும் ஒரு அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மார்க் சைன் பண்ணிடாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே பே பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் போகணும். அது அங்க போயிட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறது அங்க போய் சொல்றேன். ஸ்கூல்ல பார்த்தோம்னா நம்ம ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போய் கண்டினியூ பண்றேன்னு சொல்றேன். வேற எங்கேயும் இல்ல கைஸ். பொங்கலுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா ரேஷன்ல, அது வாங்கதான் வந்தோம். சரி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, டோக்கன் வைஸ் தானே சொன்னாங்க. அதனால சரி வந்து பாப்போன்னு வந்தோம். டோக்கன் அப்படின்னாங்க. ஸோ வாங்கியாச்சு, பணமும் வாங்கியாச்சு, கரும்பு அரிசி எல்லாமே வாங்கிட்டோம். இது இங்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம். காந்திபுரத்துல தம்பியோட வாட்ச் வந்து அன்னைக்கு வார் மாத்திரை கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சு. அவன் அந்த வாட்சே தான் வேணும்னு பிடிவாதம் பண்ணி இப்போ அதை ரெடி பண்ண கொடுத்து இன்னும் அவங்க கால் பண்ணல. நாங்களும் போன் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்கல. சரி டேரக்டா போய் பாக்கலான்ட்டு வந்திருக்கோம். அதை இது பண்ணிட்டு செல்வா சிங் போனோம். டிஃபன் பாக்ஸ் வாங்கறதுக்காக செல்வா சிங் போறோம். ஆல்ரெடி செல்வா சிங்ல நம்ம போய் வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் முந்தின vlog பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஃபுல் வீடியோ நாங்க அதுல எடுத்து போட்டிருக்கோம். நீங்க அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோஸ் அதுல பாப்பாவோட பர்த்டே இதெல்லாமே அதுதான் நம்ம போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம அங்கதான் போறோம். போய் வாங்கிட்டு உள்ள போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம இந்த ஷாப் வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த கடைக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல தெரியும். பாப்பாக்கு பர்த்டே பர்ச்சேஸ் ஃபுல்லாவே நம்ம இங்கதான் பண்ணிருப்போம். டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க இருந்தா எடுத்து போட்டிருப்போம் பாருங்க. அதனால இன்னைக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் வாங்க வந்திருக்கோம். அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து செட் அப்படியே நமக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கிற செட்டா தான் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி பாக்குறோம். அது நமக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுல எல்லாமே வந்துருமா ஒரு இப்பதான் உங்களுக்கு இதுல வச்சுக்கலாம், மைக்ரோவேவ்ல இருக்கு. அதுலயே என்ன வைப்பாங்க? அதுல ஏதாவது பொரியலோ இல்ல உப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வேண்டியது. வேற பேட்டர்ன் என்ன சொல்றோம் பாருங்க. அந்த ரவுண்டா வந்து வேறனா கிலோல இருக்கு. கேளுங்க. அது இதே மாதிரி தானா? தர்த்தினி முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். வேறனா இந்த மாதிரி தயிர் ஊத்துற மாதிரி எடுங்க பாப்போம். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். அதே இது வந்து இப்போ டிஃபன் பாக்ஸ் காம்போவா வந்திருக்கு. இது குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஊத்திக்கலாம், இல்ல மோரோ அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. தண்ணிக்கு இது வாட்டர் பாட்டில் கிடையாது. இதுக்கு வெறும் 3 டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு குழம்பு இல்ல மோர் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இது வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஸ் கட்ல இருக்கிற செல்வா சிங் தான் நம்ம போயிருந்தோம். அங்க நம்ம போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பாப்பாக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவளும் அங்க வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வாங்க போனா கடைசியில் அவளுக்கும் வேணும்னு கேட்டுட்டு இன்னொன்னு சர்ப்ரைஸா வேணும்னு சொல்லி அங்கேயே பிடிவாதமா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பிடிவாதம் பண்ணி வாங்க வச்சுட்டா பாருங்க. பிடிவாதம் பண்ணி அப்படியே அழுகுற மாதிரி எல்லாம் மூஞ்சி வச்சு இது எனக்கு வேணும்னு அழுப்பனா வச்சுக்க வாங்கி கொடுமான்னு இதையும் வாங்கிட்டா. நமக்கு வாங்க வேண்டியது டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டோம். தம்பிக்கு வாட்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அங்க வந்து அது போனோம். அதுக்கு வந்து ஸ்பேர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வாட்ச் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு பதிலா அவனுக்கு வேற வாட்ச் வாங்கிட்டேன். நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு வீட்டுல போயிட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேங்க ஷேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் செல்வா சிங்ல போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கும் போனேன். அது ஒரு சர்ப்ரைஸ். அது வந்து நாளைக்கு உங்களுக்கு என்னங்கிறது நாளைக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம செல்வா சிங்ல என்னென்ன வாங்கினோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் வந்து நம்ம ரெடி பண்ண கொடுத்துருந்தோம். இந்த வாட்ச் வந்து வார் மாத்திரத்துக்காக கொடுத்துருந்தோம். அந்த வார் வந்து கிடைக்கல அப்படின்ட்டாங்க. கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க.
இந்த ஒரு வாட்சுக்காக இவர் 1 வாழ்த்துக்கள். 2 ஒரு வாட்ச்க்காக 2 அப்புறம் சரி நானும் தம்பி ஒரே மாதிரி கட்டலாம் அப்படிங்கறதுக்காக ஒரே மாதிரி வாங்கிருக்கோம். அத கொடு. டேய் மச்சான் உனக்கு என்னடா? ஒரு வாட்ச் ரெடி பண்ண கொடுத்ததுக்கு 3 வாட்ச். என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த வாட்சே தான் வேணும் பிடிவாதம் பண்ணா அந்த வாட்ச் வந்து கிடைக்கல. அந்த மாதிரி வேற இருக்கா, அது வேற வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டான். அதனால இது வாங்கி கொடுத்தாச்சு மாத்தி. செல்வா சிங்ல வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் போயிருந்தேன். எனக்கு எடுத்துட்டு போக டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லி வாங்க போயிருந்தோம். அதுல பாப்பாவும் அவளுக்கும் வேணும், எனக்கும் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு வேற மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் பிடிவாதம் பண்ணி ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு டிஃபன் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறக்காக எல்லாம் ஒவ்வொன்றும். சரி போனா நம்ம ஒண்ணு பார்த்தா ஒன்னோட வருவோமா, நம்ம கையும் கால் சும்மா இருக்காது, பாக்குற எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி பாப்பாவோட பர்த்டே விளாக்ல நம்ம வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் வாங்கினதெல்லாம் போட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கடையே வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். குழம்பு ஊத்துறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும். டிஃபன் பாக்ஸ் வாங்கியாச்சு. என்னென்ன வேலை இருந்ததோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வாங்க போனது ஒண்ணு, அவனுக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னோடனே மேடம் வந்து எனக்கு மார்க் எடுத்தா வாங்கி கொடுமா, நான் மார்க் வந்து அதிகமா வாங்கிட்டேன்னா எனக்கு நான் கேட்கறத வாங்கி கொடு அப்படின்னு. சரி பாப்பா நான் கண்டிப்பா நீ மார்க் எடுத்து நான் வாங்கி தரேன்னா. ஆனா மேடம் மார்க் கம்மி, டோட்டல் வைஸ் வந்து எல்லாத்தையும் விட அதிகம், இருந்தாலும் வந்து ரேங்க் வைஸ்ல கொஞ்சம் பேக்வேர்ட்ல போயிட்டா. அதனால வந்துட்டு பிடிவாதமா அங்க வந்து நின்று ஒரு மாதிரி பேச உம்முன்னு வச்சுட்டு எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருந்தா. அவ கேட்டது வேற, அந்த இது அங்க இல்ல. சோ அதனால இதுதான் கிடைச்சது. இதுல லைட் கலர் மாதிரி பார்பி போட்டதும் அதுக்கப்புறம் யூனிகார்ன் போட்டது கேட்டா அம்மா சொன்னாங்க இது மட்டும் நீ நல்லா பத்திரமா பிக்காம வச்சினா 4th இருந்து உனக்கு அந்த நான் கேட்ட பவுச் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. சரி அது வந்து லைட் கலரா இருக்கு அழுக்கு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு பண்ணி அப்படியே இதையும் வாங்கிட்டு வந்துட்டா. அவ்வளவுதான் கை சித்தாம எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு இடத்துக்கு போனது அதை வந்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். Welcome to Papu's Lifestyle.